எசாயா அதிகாரம் 32. நீதியுள்ள அரசர். இதோ, ஓர் அரசர் நேர்மையுடன் அரசாழ்வார். தலைவர்களும் நீதியோடு ஆட்சி செய்வர். ஒவ்வொருவரும் காற்றுக்கு ஒதுங்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்தில் நீருள்ள கால்வாய் போலும் காய்ந்த மண்ணில் பெரும் குன்றின் நிழல் போலும் இருப்பர். அப்பொழுது பார்வை உடையவரின் கண்கள் மறைக்கப்பட்டிரா, கேள்வியுடையவரின் செவிகள் அடைக்கப்பட்டிரா. பதறும் நெஞ்சங்கள் அறிவை உணர்ந்து கொள்ளும். திக்குவாயரின் வாய் தயக்கமின்றி தெளிவுடன் பேசும். மூடர் இனி சான்றோர் என அழைக்கப்பட மாட்டார். கயவர் இனி பெரியோர் என கருதப்பட மாட்டார். ஏனெனில் மூடர் மடைமையாய் பேசுகின்றனர். அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடும். அவர்களின் சிந்தை இறை பற்றின்றி தீச்செயல் செய்வதையே நாடும். அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவர். பசித்தோரின் பசி போக்க மாட்டார். தாகமுற்றோருக்கு நீர் தர மறுப்பார். கயவரின் நயவஞ்சக செயல்கள் தீமையானவை. வறியோர் வழக்கில் நீதி இருப்பினும் வஞ்சக வார்த்தைகளால் ஏழைகளை அழிக்கும் தீங்கானவற்றை அவர்கள் திட்டமிடுகின்றனர். சான்றோர் உயர்வானவற்றை சிந்திக்கின்றனர். அவர்கள் சான்றாமையில் நிலைத்து நிற்பர். தண்டனை தீர்ப்பும் மீட்பும். பகட்டாக வாழும் பெண்களே, எழுந்து என் குரலுக்கு செவி கொடுங்கள். கவலையற்ற புதல்வியரே, என் வார்த்தையை கேளுங்கள். கவலையற்ற பெண்களே, ஓராண்டும் சில நாள்களும் சென்றபின் நீங்கள் நடுநடுங்குவீர்கள். ஏனெனில் திராட்சை அறுவடையற்று போகும். கனி கொய்யும் காலம் இனி வராது. பகட்டாய் வாழும் மங்கையரே, அஞ்சி நடுங்குங்கள். கவலையற்ற மகளிரே, நடுநடுங்குங்கள். உடைகளை உரிந்து களைந்து இடையில் சாக்கு உடையை கட்டிக்கொள்ளுங்கள். செழுமையான வயல்களை குறித்தும் வளமான திராட்சை தோட்டத்தை முன்னிட்டும் மாரடித்து ஓலமிட்டு அழுங்கள். முட்களும் முட்புதர்களும் ஓங்கி வளர்ந்துள்ளன. என் மக்களின் நிலத்திற்காகவும் களிப்புமிகு நகரில் உள்ள மகிழ்ச்சி நிறை இல்லங்கள் அனைத்திற்காகவும் அழுங்கள். அரண்மனை பாழடையுமாறு விடப்படும். ஆரவாரமிக்க நகர் வெறுமையாகும். குன்றும் காவல் மாடமும் என்றும் உள்ள குகைகளாகும். அங்கு காட்டுக் கழுதைகள் களிப்படையும், மந்தைகள் மேயும். மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும். பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும். செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். நீதி பாலை நிலத்தில் குடிகொண்டிருக்கும். நேர்மை வளமான வயல்களில் வாழும். நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு. நீதியால் விளைவன என்றும் உள்ள அமைதியும் நம்பிக்கையும். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர். ஆனால் காடு அழியக்கூடிய கல்மழை பொழியும். நகரம் தாழ்நிலை அடைவது உறுதி. நீர் வளமிக்க இடங்களில் எல்லாம் பயிர் செய்து தாராளமாய் மேயுமாறு மாட்டையும் கழுதையையும் அவிழ்த்துவிடும் நீங்கள் நற்பேறு பெற்றவர்கள்.